பட்டாசு ஆலையில் ஏற்படும் தொடர் விபத்துகளுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி திமுக அமைச்சர்களுடன் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களையும் காயமடைந்த தொழிலாளர்களையும் விடியா திமுக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் CV கணேசன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கச் சென்றனர். அப்போது அமைச்சர்களை சூழ்ந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் கொடுக்கும் விடியா அரசு பட்டாசாலை விபத்தில் இறந்தவர்களுக்கு 3 லட்சம் மட்டுமே வழங்குவதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாழ்வாதாரம் என்னையா அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஒரு அங்கன்வாடி மையத்தை செட் பண்றீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கலெக்டர் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, எல்லாமே நாங்க பார்க்குறோம். ஆனா எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் என்னையா இருக்குது? நாங்க இதை மட்டும் தான் கடைசியில் முடிவு என்னங்கய்யா? நாங்க இப்படியே வந்துட்டே இருக்கணுமா? இதுல வேலை பார்த்துட்டு நாங்க கடைசியில் உயிர் போகணும், அதுக்கப்புறம் இழப்பீடு கொடுப்பாங்க, அதை வாங்கி நாங்க போயிட்டே இருக்கணுமாயா? இல்லை நாங்க என்னையா நாங்க பண்ண போறோம்? எங்களுக்கான ஒரு